Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மாதுளம் பழச்சாறு வச்சு ரொம்பவே அருமையான ஜெல்லி செய்ய போறோம். இது நாம ஜெலட்டின் யூஸ் பண்ணாம செய்ய போறோம். அதாவது கடற்பாசி ஜெல்லி. இது ரொம்ப டேஸ்டியா இருக்குது மட்டும் இல்லாம இந்த சூடு டைம்ல உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான மாதுளப்பழ ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு அகரகரை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அளந்ததுக்கு அப்புறமா நாம் இதை 2 கப்பு தண்ணி வச்சு ஒரு பாத்திரத்தில் பாயில் பண்ண விட போகிறோம். அதாவது இந்த அகரகரை கம்ப்ளீட்டாக நாம் கொதிக்க வச்சு கரையை வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி விட்டுடலாம். இதை அப்படியே கொதிக்கட்டும். இது கொதிக்கிற டைமில் நாம் மாதுளப்பழச்சாறு ரெடி பண்ணிடலாம். சாறு எடுக்கிறதுக்கு நான் இங்கே 3 மாதுளப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வைக்க போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஜெல்லியில் டாப்பிங்கில் போடுறதுக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதை சியூ பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம் ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டரில் மாதுளப்பழத்தோட 1/2 கப்பு சுகர் அப்புறமா 3/4 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம ஜூஸ் எடுத்துடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணக்கூடாது, அதாவது சீட்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக அரையக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நாம் வடிகட்டி ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாதுளப்பழ ஜூஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஜூஸில் இனிப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம அதில் அகரகர் சேர்க்கும்போது சரியாக இருக்கும் இனிப்பு. எனக்கு இங்கே தண்ணி சேர்த்ததோட 1/2 கப்பு ஜூஸ் இருக்குது. இப்போ இதிலையே நாம் பாயில் பண்ண விட்டுருக்கோம்ல அகரகர், பாருங்கள் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இதையும் வடிகட்டி அந்த ஜூஸோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஜூஸையும் அகரகரையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கிறது மாதிரி. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ரெண்டையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஜெல்லி பண்ண போகிற கண்டெய்னரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இங்கே இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிறேன். இதில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த அகரகர் மிக்ஸை விட்டுட்டு இப்போ இதில் நாம் ஏற்கனவே ஒரு 1/4 கப் அளவு மாதுளப்பழத்தை தனியாக வச்சுருந்தோம். அதை தான் இப்போ டாப்பிங்கில் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலாப்பில் தூவி விட்டால் அதை அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு அழகாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அங்கங்கே இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் இதை ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். பார்க்கவே பளபளப்பாக அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இல்லை, ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. மாதுளப்பழம் அப்புறமா அகரகர் அண்ட் சுகர் இந்த 3 இருந்தாலே போதும். இந்த 3 பொருட்களை வச்சு ரொம்பவே சூப்பரான மாதுளப்பழ ஜெல்லி ரொம்பவே குயிக்காக நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இதை இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே சொல்லியிருந்த அதே அளவோடு நீங்களும் செஞ்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்டான மாதுளப்பழ ஜெல்லி வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.